இன்னைக்கு ஐபிஎல்ல வந்து ரொம்ப முக்கியமான மேட்சுங்க. சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர். இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து சிஎஸ்கேக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்சுங்க. வல்வாசாவா மேட்ச். மட்டும்தான் பிளே ஆஃப்க்கு வந்து குவாலிஃபைட் ஆகும். இல்லைன்னா பிளே ஆஃப்க்கு உண்மையிலே குவாலிஃபைட் ஆகாது. சென்னை இந்த வருஷம் ரொம்ப ட்ரபிள் ஆகிடும். அப்புறம் அதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகணும்னா இந்த மேட்சை வந்து ஒழுங்காக விளாடணும். உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து ருத்ராஜ் கைக்வாட் வந்து மாற்றினது வந்து ரொம்ப தப்பு. அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். அவர் ஏன் ஒன் டவுன் வந்தார் லாஸ்ட் மேட்ச் ஜிடிக்கு எதிராக? அவர் ஓப்பனிங் வந்திருந்தா ரச்சின் ரவீந்திரனா அவரும் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தா கொஞ்சம் பில்டப் ஆகியிருந்திருக்கும். அவங்க வச்சு ஆடுறாங்க. ரகானவே இம்பாக்ட் பிளேயர் ஆடி இருக்க வேண்டாம். சமீர் ரிஸ்வேரி ஆடுங்க. ருத்துராஜ் கைக்வாடும் சச்சின் ரவீந்திரனும் ஓப்பன் பண்ணிட்டோம். ரகானே வந்து ஃபார்ம்லேயே இல்லை. அவரை வச்சு விளாட்றது வந்து வேஸ்ட்டு. அதே மாதிரி வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து கரெக்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். சாண்ட்னர் வந்து போன மேட்ச் வெளுத்து எடுத்துட்டாங்க. எல்லாரையும் தான் வெளுத்து எடுத்தாங்க. ஆனால் சாண்ட்னரும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டார். ஆனால் அவர் சென்னை விக்கெட்டில் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அதே மாதிரி இந்த வேறு யார் நல்ல பவுலர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சென்னை வந்து இன்னும் அந்த ஃபாரின் பவுலர் வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அவருக்கு. அவர் ஏன் சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ரிச்சர்ட் கில்சன் வந்து சென்னையில் நல்லா தான் போட்டார். ஒருவேளை குஜராத் டைட்டன்ஸ் அந்த மேட்ச்சில் வந்து நல்ல ரன் போகும்னு சொல்லிட்டு அவரை ட்ராப் பண்ணிட்டாங்க. என்ன கேட்டால் மறுபடியும் வந்து ரிச்சர்ட் கில்சனை இன்றைக்கி வந்து ராஜஸ்தானுக்கு எதிராக விளையாட வைக்கலாம். ஏன்னா ராஜஸ்தானில் வந்து நல்ல பவர் பேட்டிங் இருக்குது. இவர் நல்லா போடுவார். அதே மாதிரி தேஷ்பாண்டே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அந்த டெப்த் ஓவர் நல்லா போட்டார். ஷகுல் தாகூர் தான் போன மேட்ச்சில் பிக் ஆஃப் தி பவுலர்ஸு. இந்தியன் பேசர்ஸை வச்சு தான் போடுறாங்க. ஆனால் இந்தியன் பேசர்ஸ் இன்னும் நல்லா போடணும். இன்னும் நல்லா பவுலிங் போடணும். அந்த சம்ராஜ் சிங் அவரும் நல்லா போட்டார். லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டார். நம்ம குஜராத்தோட மேட்ச்சில் வந்து ரொம்ப அடி வாங்குறாரு. கரெக்டான காம்பினேஷனை வச்சு சூஸ் பண்ணாங்கன்னா போதும். துபே வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காரு. கடைசி ஒரு 2-3 மேட்சாக துபே வந்து இன்னும் பேக் டு தி ஃபார்ம் வரணும். நான் வேர்ல்ட் கப் டீம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து துபேட்ட வந்து ஃபயரே வரல. போன மேட்ச் வந்து மொயின் அலியும் டேரல் மிச்சரும் சூப்பராக ஆடினாங்க. ஏன் ருத்ராஜ் கைக்வாட் வந்து மொயின் அலிக்கு வந்து பவுலிங் சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு தெரில. அவரும் ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர் தான். அவரையும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறார் ருத்ராஜ் கைக்வாட். இந்த தோனிட்டேருந்து கேப்டன்ஷிப் மாறினதுலேருந்து ருத்ராஜ் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாரு டீமில். ஆனால் அவர் வந்து தோனி மாதிரி இந்த கேப்டன்சி வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாருன்னா தான் மட்டும்தான் நல்லாயிருக்கும். தோனி மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒரே டீமாக வச்சு கொண்டு வரணும். அப்படி தான் தோனி கொண்டு வருவார், சான்ஸ் கொடுப்பாரு. என்னமோ புதுசாக பண்ணுறாரு ருத்ராஜ் கைக்வாட், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. இன்றைக்கி பிளே ஆஃப்க்கு வந்து குவாலிஃபை ஆகுவாங்களா ஆக மாட்டாங்கிறது மேட்ச்சு. ஏன்னா பின்னாடி வர டிசியும் 16 பாயிண்ட்டுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது அவங்களுக்கு. எல்எஸ்டிக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது. பின்னாடி ஆர்சிபியும் துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மேட்ச் சென்னை தோத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பிளே ஆஃப் விட்டு அவுட்டு. அதனால் சென்னை வந்து ஒழுங்காக விளாடணும். இந்த மேட்ச்சு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸு வால்வாசாவா மேட்ச்சு மாதிரி இருக்கும் இன்றைக்கி. அதுவும் இன்றைக்கி வந்து சென்னையில் விளாட்றாங்க. சென்னைக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வேறு சென்னைக்கு நல்லாயிருக்கும். சென்னை ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி விளாண்டாங்கனாலே போதும். நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும் சென்னைக்கு. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி காம்பினேஷன் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. ருத்ராஜ் கைக்வாட் வந்து ப்ளீஸ் ரகானேவை ட்ராப் பண்ணிவிட்டு சமீர் ரிஸ்வி ஆடுங்க. சமீர் ரிஸ்வி ஆடினாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு இது வந்துடும். சமீர் ரிஸ்விக்காச்சும் சான்ஸ் கொடுங்க. அவராச்சும் ஒரு யங்ஸ்டரு, அடிக்கிறாரோ இல்லையோ அவர் நடுவில் விட்டு அடிக்க விடுங்க, சான்ஸ் கொடுங்க. சும்மா இந்த ரகானே ஓப்பனிங் ஆடுவார்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனிங் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுறது வந்து சும்மா முட்டாள்தனமான செயலாக இருக்குது. ப்ளீஸ் ருத்ராஜ் கைக்வாட் அவரை இம்பாக்ட் பிளேயரை சமீர் ரிஸ்வி யூஸ் பண்ணுங்கள், ரகானே யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு சொல்கிறேன், அதான் நல்லது, பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து நம்ம ஆர்ஆர் டீம் பார்க்கலாம். ஆர்ஆர் டீம் வந்து லாஸ்ட் மேட்ச் டெல்லியோட தோத்துட்டு வராங்க. அது ரொம்ப ஒரு சஞ்சு சாம்சனுக்கு கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு அந்த கேட்ச்சு. அதனால் தோத்தாங்கன்னா இல்லை டீமு அதனால தான் தோற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சஞ்சு சாம்சன் நின்றுருந்தாருன்னா அன்றைக்கி மேட்சை முடிச்சிருந்துருப்பார். அவர் கண்ணில் வந்து அந்த ஃபியர் இருந்துச்சு சஞ்சு சாம்சன்கிட்ட. பரவாயில்ல, கிரிக்கெட்டுங்கிறது வந்து அப்படி தான், இப்படியும் போவோம் அப்படியும் போவோம், எது வேணால் நடக்கலாம். ஆனால் இந்த மேட்ச் வந்து அவங்களும் வந்து நல்ல கான்ஃபிடென்ஸில் வருவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் தோற்றோம், அவங்க டாப் 2ல் இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க ஆர்ஆருக்கு. ஏன்னா அப்போ தான் குவாலிஃபயரில் தோற்றா கூட இன்னொரு மேட்ச் வந்து விளாடலாம். ஏன்னா லாஸ்ட் இயரில் கூட ஆர்ஆர் வந்து இப்படி தான் கடைசியில் எல்லா மேட்சும் தோற்றுட்டு வந்து பிளே ஆஃப்கே குவாலிஃபை பண்ண முடியல. ஆனால் இந்த வாட்டி வந்து பிளே ஆஃப்க்கு 16 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. பட் ஆனால் வர 3 மேட்சும் ரொம்ப முக்கியமானது ஆர்ஆருக்கு. அதனால் வந்து அவங்களும் நல்லா பார்த்துட்டு தான் வருவாங்க, விளாடுவாங்க.
அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் ஆர்ஆருக்கு. ஆர்ஆர் டீம் வந்து மொரட்டு பேட்டிங் இருக்குங்க. ஜெய்ஸ்வால் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஜாஸ் பட்லர் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ரயான் பராக் கொளுத்தி எடுக்கிறாரு. அவரையும் பற்றி பேச முடியாது நம்ம. சஞ்சு சாம்சன் வேற இருக்காரு. அவங்க டீம்ல எல்லாருமே பேட்டிங் ஆடுறாங்க, பவுலிங் ஆடுறாங்க. ரவான் பவல் மட்டும்தான் இன்னும் ஃபயர் ஆகலை. அவரும் ஃபயர் ஆயிடுவார். ஏன் இட்மையருக்கு இன்னும் விளாட வைக்கிறாங்கன்னு தெரில. அவர் இட்மையரை விளாட வைக்கலன்னு தெரில. இட்மையர் விளாண்டாருன்னா நல்லாயிருக்கும். ரோமன் பவுல் தான் சான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இட்மையருக்கு ஏன் என்னாச்சுன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக இட்மையரும் வந்துடுவார். இந்த மேட்ச் வந்து பவுலிங் வந்து சூப்பராக இருக்குங்க. அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸும் சூப்பராக வச்சுருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சூப்பராக வச்சுருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட்னா ஏலியாக விக்கெட் எடுத்துட்டாருன்னா சென்னையில் வந்து முடிஞ்சு போயிடும் சோலி. ஆனால் சென்னை வந்து ஸ்பின்னிங் விக்கெட்டு அஸ்வின் ரொம்ப ஹேண்டியாக இருப்பார். அவருக்கு எல்லாருக்கும் ஸ்ட்ரகலுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாரு எப்படி விக்கெட் இருக்கும்ன்ட்டு. அதனால் போன வாட்டியே வந்து லாஸ்ட் இயர் ஐபிஎல்லே வந்து ராஜஸ்தான் வந்து சென்னையிலே அடித்தாங்க. இந்த வாட்டி அதே மாதிரி அடிச்சிட்டாங்கன்னா சென்னையோட பிளே ஆஃப் கனவு வந்து மண்ணாக போயிடும். ப்ளீஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏதாச்சும் பண்ணி ஜெயிச்சிருங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் படி நானும் 50-50 தான் கொடுக்குறேன். 50க்கு மேலே நான் எதுவும் கொடுக்க முடியல. ஏன்னா சென்னையை நம்ப முடியாதுங்க. எது வேணால் நடக்கலாம். ஆனால் ஆர்ஆரை நம்பலாம். அதனால் ஆர்ஆருக்கு நான் 50 கொடுக்குறேன். ஏன் சென்னைக்கு 50 கொடுக்குறேன்னா ஹோம் கிரவுண்டு அட்வான்டேஜ், ஹோம் டீமுங்கிறதுனால தான் நான் சென்னைக்கு வந்து 50 தரேன். இல்லைனா நான் சென்னைக்கு வந்து 50 கொடுக்க மாட்டேன். கம்மியாக தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஜிடியிலே போய் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே ஆர்ஆர் வந்து இங்கே விளாட்றாங்கங்கிறதுனால நான் கொடுக்குறேன். ஆனால் ஹோமில் ரெக்கார்டு வந்து சென்னை நல்லா வச்சுருக்காங்க. அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம். எது வேணால் நடக்கலாம். பார்க்கலாம் மேட்ச்சில். அதுவும் இன்றைக்கி டே கேம் ஆடுறாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. கரெக்டான காம்பினேஷன் வச்சு விளாண்டாருனாலே போதும். எது வேணால் நடக்கலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் படி 2 டீமுக்குமே வந்து நான் 50-50 தான் கொடுப்பேன். எது வேணால் நடக்கலாம். நாளைக்கு வந்து சென்னை ஜெயிச்சாகணும்னு. ஆனால் ஹோம் அட்வான்டேஜ் சென்னை வின் பண்ணும். நான் சென்னை வின் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன். ஹோம் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால எது வேணால் நடக்கலாம்.